அடுத்து நம்ம சிரியா. சிரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் மனிதகுலம் இது முன்ன வரைக்கும் இது வரைக்கும் சந்திச்சாத ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல மிகப்பெரிய பாடம். இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் இது சிரியா. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏறக்கூடிய இந்த நாடு ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் கோடி வருமானத்தை இழக்குது. ஏறக்குறைய 4,70,000 பேர் இறந்து போயிருக்காங்க. நான் சொல்லுறீங்களா, 61 லட்சம் பேர் அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறிருக்காங்க. 61 லட்சம் பேர், 48 லட்சம் பேர் நெருக்கி அகதிகளாக வெளியேற தயாராக இருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், இன்னமும் நாட்டுக்குள்ளே 84 லட்சம் குழந்தைகள் சிக்கியிருக்காங்க அந்த போர்களுக்கு நடுவில். வெளியேறியனது ஏற்கனவே 28 லட்சம் குழந்தைகள் வெளியேறி அகதிகள் முகாமில் கடந்த 6 வருஷங்களுக்கு மேலாக இருக்காங்க. அகதிகள் முகாமில் இந்த குழந்தைகளோட வாழ்வை நினச்சாதான் மிகப்பெரிய தர்ம சங்கடமாக இருக்கும். நான் தொடர்ந்து சிரியாவுக்கு எப்போல்லாம் நல்லா முடியுமோ அப்போல்லாம் நிதி அனுப்பி தான் வைக்கிறேன். என் நண்பர்கள்ட்டையும் கேட்டுக்குவேன், முடிஞ்சால் நிதி அனுப்புங்க. நாங்கள் அனுப்புறதுக்கு காரணம் இது எதுவுமே கிடையாது, இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தான். இந்த குழந்தைகள் எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும். நான் சொல்கிறது புரியுங்களா? என் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு பசங்க இருக்காங்க, சின்னதாக தெரியுது, 3-4 வயசில். அதுதான் குழந்தைகள் அதனால உண்டு, தன் அப்பா உண்டு, தன்னுடைய ஜாமெட்ரி பாக்ஸ், என்ன சொல்ல ஸ்கூலு, என்ன சொல்ல விழாக்கள், இப்படி சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு கேம்பில் இருக்குதுங்க, அகதிகள் முகாமில் இருக்குதுங்க கடந்த 6 வருஷமாக. எங்கள் வீட்டு உங்கள் வீட்டு குழந்தைகள் தீபாவளி அன்றைக்கி என்ன சொல்ல தீபாவளி முந்தின நைட்டு பட்டாசு போகிறதுக்கு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிள்ளைங்க ரம்ஜான் இருக்கும். ஆனால் அது அகதிகள் முகாமில் கொண்டாடிட்டு இருக்கு. மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், குழந்தைகள் மனநிலையை. பள்ளிக்கூடத்துக்கும் போகல அப்படின்னும் போது நம்ம அதோட தீவிரத்தை நம்ம கொஞ்சம் உணர்ந்தாகும். அந்த தீவிரத்தோடைய இந்த நாடு ஏன் இப்படி ஆச்சு, அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரஷ்யா அமெரிக்கா தான் காரணம். ஆமாம், இதில் இருக்கிற எண்ணெய் வளத்தை எடுத்து ரஷ்யானால் என்ன சொல்ல அமெரிக்கானால் யூரோப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, துருக்கி வழியாக யூரோப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வசதி கிடச்சதுன்னா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை சார்ந்திருக்க தேவையில்லை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது நடக்கக்கூடாது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது நடந்தாகணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கேற்ற நாடு வரணும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவருக்கேற்ற ஒரு ஆட்சி அங்கே வரணும். எங்கே? சிரியா. இது ஆனால் இது லாஸ்ட்டாக தான் வந்துச்சு. நான் சொல்லுங்க, இவங்க லாஸ்ட்டாக தான் வராங்க. இதுக்கு முன்னுக்கு ஒரு கிரிக்கிங்க யாரு, இந்த ISIS ஒரு கிரிக்க ஆரம்பித்தால அவங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலம் தான் பெரிய ஆனாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகளாவிய அளவில் ஒட்டமான் சாம்ராஜ்யம் மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் இணைச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகத்தை தலைமை தாங்குவோம் அப்படின்னு அழைப்பு விட்டான். உலகத்திலே மோசமானது மனித மூளை தான். என் வாட்டில் யோசிக்கிறத அதையும் நம்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் இங்கேருந்து கிளம்பி போய் அந்த நாடை நாசம் பண்ணாங்க. இங்கேருந்து கிளம்பி போனது ஃபுல்லாக நல்லது தான் செய்யலை, அந்த நாட்டை நாசம் பண்ணுறது தான் இங்கே கிளம்பி போனேன். அந்த கிரிக்கெட் ஃபுல்லாக போய் அவங்க ஒரு பக்கெட்டு, இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணவங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த நாடு குழப்பத்தை எங்கே உருவாக்குச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, உள்நாட்டில் 2 டஜன் போராளிகள் தெரிஞ்சாங்க. இந்த இங்கே தெரியாங்க இல்லையா, ஒரு 2 டஜன் போராளிகள் 24 போட்டம் தெரியுறாங்களே, 2 டஜன் போராளிகள் தெரியாங்க. அந்த போராளி இந்த போராளி கடை. அதே மாதிரி அங்கே இவங்களுக்கு ஆயுதம் ஏந்த வழி இல்லை, இல்லாட்டி ஆயுதம் ஏந்திடுவாங்க. அங்கே ஆயுதம் ஏந்திரக்கு வழி இருந்துச்சு, அதனால் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினாங்க. என்ன போராட்டம் நடத்தினாங்கன்னா, அரசுக்கு எதிரான போராட்டம், நீதித்துறைகளுக்கு எதிரான போராட்டம். நான் சொல்கிறேங்களா, அரசுக்கு எதிரான போராட்டங்கள், 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், ஆயுதமேந்திய போராட்டங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைச்சது. அவங்க தான் முதல் காரணம் இங்கே முதல் குழப்பத்தை உருவாகிறதுக்கு. இதில் பாதி இயக்கங்களுக்கு மேலே அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிச்சு, அமெரிக்காவுடைய ஆதரவு கிடைச்சது, அவங்களுடைய ஆயுதங்களை கொடுத்தாங்க அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு. அரசுக்கு ரஷ்யா ஆதரவு கிடைச்சது. மக்கள் ரஷ்யா அமெரிக்கான்னு பார்க்காம நம்ம அரசு அதில் தேர்தலும் பார்த்துருந்தாங்கன்னா இந்த குழப்பம் வந்துருக்காது. அமெரிக்கா ஆயுதம் கொடுத்துட்டான், ஆனால் கெட்டது நாடு. கொஞ்சம் பொருளாதாரம் கூட யோசிச்சிருந்தானா மக்களுடைய நிலைமை சீரழிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கும்? மொத்த நாடும் நாசமாக போனதுக்கு முழுக்க காரணம் அந்த மக்கள் தான், வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி அந்த நிலைமை தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு விட்டுருக்கு. நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க, அது ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையெல்லாம் விடாத, அங்கே இருக்க வந்து ஆரம்பிச்சா நீங்கள் நல்லா தேடிப்பார். அங்கே ஆயுதமேந்திய போராளிகள் எத்தனை குழு இருக்குன்னு ரஷ்யாவுக்குள்ள தேடுங்க, தெரியும் உங்களுக்கு விவசாய. இதெல்லாம் அப்புறம் வந்த கதை, இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க. இவங்க இந்த மக்கள் வந்து ஆயுத ஏந்திய போராளிகள் நம்புறாங்க, அங்கே இருக்க நீதிமன்றம் நான் நம்பிடுவேன். நான் இப்போவும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நாட்டில் எந்த பகுதியிலலாம் ஆயுதம் ஏந்திய போராளிகள் வந்தாங்களோ அவங்களால அந்த 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 சமூகமே அழிஞ்சு போச்சு.
விடுதலை புலிகள் ஆரம்பிச்சு சிரியா வரைக்கும். சார் இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அந்த வீரன் இந்த வீரன், ஆயுதம் ஏந்திரம் தப்பு சார். எந்த நாடும் ஆதரிக்க மாட்டான், எந்த நாடும் ஆதரிக்க மாட்டான். விடுதலை புலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு திரட்ட பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று சொல்ல போங்க, ஆயுதம் ஏந்திரத்துக்கு நீ திரட்டாதீங்க, ஆதரவே கொடுக்காதீங்கன்றேன். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகப்பெரிய மரியாதை பிரபாகரன் உண்டு. ஆனால் ஆயுதம் ஏந்திரம் ஒரு இடத்துல நிப்பாடிக்கணும். இப்போ நான் என்ன புத்திசாலி சொல்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறது கிடையாது, உலகம் சொல்லிச்சதை. இவங்க சொல்கிறாங்களே கியூபா, ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவரா ஃபோட்டோலாம். சார் கியூபா தான் சார் உதவி செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு. கம்யூனிசம ரஷ்யா தான் முதல்ல நீங்கள் எல்டிடி வீழ்ச்சிக்கு அப்புறம் முதல் வாழ்த்து தெரிவித்தது ரஷ்யா. சீனா மிகப்பெரிய அளவு உதவி செஞ்சிச்சு. அப்புறம் நான் கம்யூனிஸ்ட்டு எந்த நாடுமே ஆதரிக்கல எல்டிடியை. அவங்களுடைய தனி ஈழம் இருக்கு இல்லையா, அதுக்கு யாருமே ஆதரவு. ஏன்னா இந்த தனிநாடு கோரிக்கை இல்லையா, இங்கே தமிழ் தேசம் செய்யறாங்க, இதை எந்த நாடுமே ஆதரிக்காது. ஏன்னா எல்லா நாட்டிலுமே தனிநாடு கோரிக்கை கேட்டு ஒரு 10 குரூப் தெரிய தான் செய்யறானுங்க. நமக்கு அவங்களுக்கு ஈழம்னா நமக்கு ஸ்டீல் காஷ்மீர் இருக்குது. அமெரிக்கா யூகே தேடி பாருங்க, ஏகப்பட்ட பிரிவினைவாதிகள் இருக்காங்க. எந்த நாடும் பிரிவினைவாதிகள் ஆதரிக்க மாட்டான், அது உறுதி. இந்த பொது வாக்கெடுப்புன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அதிகாரமே யூஎன் கிடையாது, யாருக்கு, ஐநாவுக்கு. ஆனால் இங்கே ஏமாதி தீரானுங்க. அந்த போராளிகளை நம்பினதுனால இன்னைக்கு வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? 84 லட்சம் குழந்தைகள் நாட்டை விட்டு வெளியே இருக்கு, 61 லட்சம் மக்கள் வெளியே நிற்கிறாங்க. என்ன இது, நாடு நாசமாக போச்சு. அப்படின்னா நீ புரட்சி பண்ண அன்றாட ஒரு சிஸ்டம், அதுவான குழந்தைகள் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதிகபட்சம் போதும் ஆட்சி மீதான பிரச்சனை, அதை நீதிமன்றம் போய் பண்ணுறா. நீதிமன்றத்தில் அதிகப்படியான போராட்டம் நடத்துங்க, நல்லவங்க தேர்ந்தெடுங்க ஆட்சியே. தேர்தல் முறையில் தான் மாற்றம் வரணும், அரசியல் ரீதியான தீர்வு தான் கண்டுபிடிக்கணும். ஆயுதம் இந்த தீர்வு நாசமாக பண்ணும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சிரியா பற்றி 2 மணி நேரம் கூட பேச முடியும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது காரணம். லாஸ்ட்டு லிபியா, கடாஃபி அரசை எதிர்த்து 2011 ஒரு புரட்சியை, ஆயுதமேந்திய புரட்சியை மக்கள் ஆதரிச்சாங்க. 6 பெரும் குழுக்கள் ஆயுதமேந்திய புரட்சியை ஆரம்பிச்சாங்க. கடாஃபி அரசு வீழ்ச்சி ஆரம்பிச்சு. கடாஃபி அரசு இருக்கும்போது சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 85 கொலைகள் நடந்துச்சு. அவர் இறந்துட்டார்ல, இப்போ எவ்வளோ நினைக்கிறீங்க? சராசரியாக 525 கொலை நடந்துட்டு இருக்குது. அவர் இருக்கும்போது 145 கொள்ளை குற்றங்கள் நடந்துருந்துச்சு. இப்போ சராசரி 780. எப்படி குற்ற நடவடிக்கைகள் கூடுச்சு? நீங்கள் தானே அவர் ஆட்சியெல்லாம் ஏற்கிட்டீங்களே, சரி. அவர் முடிச்சிட்டீங்களா அவர் கதையே, சரி. என்ன தீர்ந்துச்சு? என்ன தீர்த்தீங்க? போராட்டக்காரர்கள் வச்சு எது தெரியலையே. குற்ற நடவடிக்கைகள் அதிகமாயிருச்சு. எப்படி நடந்துச்சு? ஏன்னா புரட்சியாளர்கள் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கீழே போட தயாரா இல்லை. ஏன்னா எல்லா மக்கள் ஆதரிச்சு எல்லாருமே பிரிவினைவாதிகள். இன்னைக்கு லிபியான ஒரு நாடா இல்லை, நம்ம தான் ஒரு நாடு இருக்கோம், அங்கே 6 நாடு இருக்குது. 6 அமைப்பு தனித்தனியாக குட்டி லேண்ட் பகுதிகளை பிடிச்சிக்கிட்டு இது எங்க நாடு அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணிக்கிறான். ஹைட்ரோ கார்பன் 95% அந்த நாட்டோட வருமானம், அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தொடர்ச்சியா கடாஃபி அரசு வீழ்ந்ததுக்கு அப்புறம் 62% வீழ்ச்சி, 13% வீழ்ச்சி, 10% வீழ்ச்சி, 13% வீழ்ச்சி. நம்ம 7% ப்ளஸ் 7% கூடுனாலே பெரிய வளர்ச்சி. 63%, 12% வீழ்ச்சி, மைனஸ்னா இது எவ்வளோ நாடு எவ்வளோ பெரிய சீரழிவு சந்திச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் லிபியான்ற நாடு அமைதியாக இல்லை. ஒட்டு மொத்தமாக அந்த நாடு நிம்மதியாக போச்சு. குற்ற நடவடிக்கைகளும் அதிகமாகிடுச்சு. என்ன நீங்கள் போராளிகள் நம்பி நல்லது பண்ணானுங்க? எந்த இடத்துலாம் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினானோ இந்த கடைசி 10 வருஷத்தில் அவன் நாசம் பண்ணான். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. காஷ்மீர் எடுத்து பாருங்க, என்ன பண்ணிடுவான்? எந்த நாள் ஆதரிக்க மாட்டான். பதிவுடைய இறுதிக்கு வந்திருக்கோம். இந்த 4 நாடுகள் நடந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா, ஆயுதமேந்திய போராட்டங்களாகட்டும், இல்லை மக்களுடைய சில போராட்டங்களாகட்டும், மக்கள் மாணவர்களுடைய போராட்டமாகட்டும், குணம் ஒன்று தான். அரசை எதிர்த்து நிற்கிறது, அரசு ஆட்சி இரண்டையும் நம்ப மாட்டாது. அரசு ஆட்சியும் கார்ப்பரேட் கூலியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. நீதிமன்றங்கள் காசை வாங்கி வேலை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட நீதி கிடைக்காதுன்னு சொல்கிறது. காவல்துறையை ஒரு பகையாக பார்க்குறது, ஒரு எதிரி மாதிரி பார்த்து கொண்டு போகிறது. தேர்தல் நடந்தால் அந்த தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது. இந்த 4மே இந்த நாடுகளில் இருந்த பொதுவான குணம். இந்த பொதுவான இந்த எல்லா குணமும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மீமிஸ் கிரியேட் பண்ணுறாங்கட்டும், புரட்சி புடலங்காந்தியானே அவன் இதுக்குள்ளே தான் சுற்றுறான். எந்நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி விரக்தியான சிந்தனையை அனுப்பிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக இல்லையா? நீதிமன்றத்தை சுத்தமாக நம்ப விடுறதே இல்லை.
அதாவது அணு உலையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் வக்கு இல்லாதவங்க தான் உங்களை வந்து புரட்சியை தூண்டுறானுங்க. எப்படி தூண்டுறானுங்க? இதனால் இதுவரை நடந்து போராட்டங்கள் எப்படி நடந்துச்சு? பயம், கரு கலைஞ்சு போகும், குழந்தை இல்லாமல் ஆயிரும், மலட்டுத்தன்மை வந்துடும், கேன்சர் வந்துடும், அப்படி சொல்லி தான் கொண்டு போகிறேன். அந்த பயத்தை வச்சு தான் உருவாக்குறாங்க. நல்லா பொறுமையாக யோசிங்க. அந்த பயத்தை தானே தூண்டுறாங்க. பயத்தை தூண்டினா உங்களுடைய பயத்துக்காக நீதிமன்றம் நிறுத்தாது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அறிக்கை இருக்கணும், தெளிவான ஆய்வறிக்கைகள் இருந்ததுன்னா எதையுமே செய்யும். உங்கள்கிட்ட ஆய்வறிக்கை இருக்குன்னா போராளிகள் எடுத்துக்கிட்டு ஒன்று சொல்ல பசுமை தீர்ப்பாயம் போக வேண்டியதானே, நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே, பசுமை தீர்ப்பாயம் இருக்கு போக வேண்டியதானே. சமூக போராளிகள் எவனும் அங்கே போக மாட்டேன், நேரம் உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை நீதிமன்றத்துக்கு போக நடக்காது. அவங்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுவானா, மக்கள் பயத்துக்காகலாம் பண்ண முடியாது, நீங்கள் பயத்தை போய் தீருங்க. என்ன சொன்னாங்க அனுகூலையில்? இப்போ மக்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொன்னாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க நீதிமன்றம்லாம். நீங்கள் நினச்சிட்டு வேணா, நீங்கள் படிக்கிற வாட்ஸ்அப்பில் 2 பக்கத்துக்கு அதெல்லாம் மக்கள் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆய்வறிக்கை வேணும் அவங்களுக்கு. ஆய்வறிக்கை வச்சு தான் அவன் தீர்ப்பு தர முடியும். அறிக்கை என்ன சொல்ல ஒரு வலுவான ஆதாரங்கள் தேவை. எவ்வளோ நாள் கொடுங்க, நான் நிப்பாட்டுறோம். அரசு பக்கம் கிடைக்காது. ஏன்னா இடத்துல போராட்டம்னா பொய் சார். முக்கால்வாசி பேர் போராட்டம் நடத்திட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. அந்த போராட்டம் நடத்துகிற 12 பேரை 12 பேர் ஒரு 2 கூப்பிடுறாங்க. ஆனால் கவனிங்க, அவங்க எவனுமே இந்தியா பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிங்க. போராட்டம் நடத்துகிற குணம் தெரிஞ்சிடும். போராட்டத்தை தூண்டி விடுறவனுங்க. சரிங்களா? இந்த நாளை நம்பாம தான் நீங்கள் தெரியுறீங்க. காவல்துறை அடிக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. ஏன் சொல்கிறீங்க? தமிழ்நாடு காவல்துறைய மொத்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, எண்ணிக்கை 92,000 பேர் தான். ஐநாவுடைய அறிக்கைப்படி 400 பேருக்கு ஒரு காவலர் வேணும். மக்கள் தொகையில் 400 பேருக்கு ஒரு காவலர் வேணும். தமிழ்நாட்டில் 720 பேருக்கு ஒரு காவலர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ மன அழுத்தம் யோசிச்சு பாருங்க சார். அவங்க பாட்டு குறையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பாட்டு குறை இருக்கு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க போட்டு மன அழுத்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போராட்டங்கள் அவங்களுக்கு பந்தோஸ்து கொடுக்குறாங்களே, அவங்கள எழுத்துக்கு நிற்கிறது, அவங்கள தட்டி விடுறது, தூண்டி விடுறது நீங்கள் கிடையாது. நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நீ போராட்டம் போகிறீங்க பாருங்கள், நீ உண்மையிலே பண்ணவே மாட்டீங்க. ஆனால் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் போராளிகளுக்கு உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமைதி வழியில் போராட்டம் நடத்துவோம், மக்கள்லாம் சேர்ந்து அறவையில் போராட்டம் நடத்தும் தான் சொல்லி கூடுவாங்க உங்களை. ஆனால் அதை எப்படி கலவரம் மாற்றுன்றது போராளிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்குலாம் அந்த விவரம்லாம் சரியாக புரியாது. கம்யூனிஸ்டோடையும் போராட்டங்கள்ல நான் 50க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நான் போனவேன். எனக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். இவங்க யாரை வச்சு எப்படி தன்னை சொல்ல போராட்டத்துக்குள்ளே கலவரத்தை உருவாக்குவாங்க, எங்கே தட்டினா கலவரம் உருவாகுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கலவரத்தை எப்படி ஃபோட்டோ எடுத்து எப்படி மாற்றி எப்படி திரிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் அனுசல ஒரு வெகுளியாக போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க. இந்த மாதிரி நம்பிக்கையின்மையை விதைக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து கொஞ்சம் எட்டி நில்லுங்க. கொஞ்சம் பொறுமையாக திட்டங்களை பொறுமையாக படிங்க. அரசு பண்ணிடுச்சு, அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு கத்திய தெரியாது. நான் சொல்கிறது புரியுங்களா? கடைசியாக 2 பாயிண்ட் தான். இந்தியாவிலேயே அதிகப்படியான தற்கொலை நடக்கிறது தமிழ்நாடு. அந்த தற்கொலையில் இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடுறது இந்த மாதிரி விரக்தி சிந்தனையினால். அதாவது இளைஞர் தமிழர்கள்லாம் செத்துட்டாங்க, அதுக்கு நீதி கிடைக்க மாட்டேன்னு சொல்லி தற்கொலை பண்ணுறது, காவேரி கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி தற்கொலை பண்ணுற கேஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க 24 மணி கங்கு அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கானே, உணர்வை தூண்டி விட்டுட்டே இருக்கானே, விரக்தியோட உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கான். அவன் பாவம் நல்ல மனசு பையன், நல்ல சுத்தமான மனசு. அவன் என்ன பண்ணுவான், நம்மளால் காப்பாற்ற முடியலையே, நம்ம இதாக பண்ணணுமே, தற்கொலை பண்ணுறான். தற்கொலைன்றது ஒரு நோய் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேரும் என்ன சொல்ல ஒரு மாதிரி விரக்தி சிந்தனையோட உச்சத்தில் இருக்கானுங்க. நல்லா இருந்த தேசம் இந்த மாநிலம் கடந்த 1 வருஷத்தில் 20,000க்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்தி கியா மோட்டார்ஸ்லாம் வந்தாங்க. 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவங்க தெலுங்கு சொல்ல ஆந்திரா போயிட்டாங்க. எந்த தொழில்துறையும் வரமாட்டாங்க. ஏன்? தொடர்ச்சி போராட்டம் நடக்குது சார். இந்த தொடர்ந்து இந்த விஷயத்தில் ஓகே தற்கொலைகள் அதிகமாக இருக்க காரணமும் இதே விரக்தி சிந்தனை தான். இந்த போராட்டம் புறச்சிந்தை தான் பாரு, அந்த சிந்தனை தான் உனக்கு ஒரு சிந்தனை தெளிவாக வச்சுருக்காது. நீ ஆரோக்கியமாக சிந்தனையில் உன் வீட்டு பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய காலத்தில் நீ நாட்டை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எவன் பின்னாடியோ போய் நாசமாக போகிற. அடுத்து கடைசியாக ஐடி ஊழியர்கள் இருக்கீங்களா, ஐடி ஊழியர் இந்த கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் வச்சுருக்கேன்ற பேரில் வச்சுக்கிட்டு எதையாவது அனுப்பாதீங்க. உங்களுக்கு மாத சம்பளம் கிடச்சிடும். எல்என்டி எல்என்டியில் இருக்கிறோம், நான் ஹெச்சிஎல் இருக்கிறேன், இன்ஃபோசிஸில் அக்சென்சரில் இருக்கிறேன், உனக்கு மாத சம்பளம் கிடச்சிருமியா, அதுக்காக நீ ஃபார்வர்ட் பண்ணாத. ஒழுங்காக ஒன்று தெரிஞ்சால் ஃபார்வர்ட் பண்ணு, இல்லை ஃபார்வர்ட் பண்ணாமல் நீ வேலை அமைதி ஆகிடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி அனுப்புனீங்கன்னா ஒரு கியா மோட்டார்ஸ் 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க.
அது வந்து கட்டுமான பொருள்களை வாங்குவான். அப்போ கட்டுமான நிறுவனங்கள் யார்? இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் விற்கிறவங்க, ஃப்ளோருக்கு என்ன சொல்ல டைல்ஸ் விற்கிறவங்க, சிமெண்ட் விற்கிறவங்க, மரக்கட்டை விற்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னாகும்? வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் யார் நினைக்கிறீங்க? முறைசார் அமைப்பை சேர்ந்தவங்க. முறைசார் அமைப்பை சேர்ந்தவங்க. அதாவது இவங்கெல்லாம் பிஸ்னஸ் சொல்ல கவர்மெண்ட்டை நம்பி இல்லை, யார்கிட்டையும் சம்பளத்தை நம்பி இல்லை, இவங்களாம் வியாபாரிங்க. சமூகத்தில் காசு புழக்கம் நடக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா இவங்களுக்கு காசு புழக்கம் அதிகமாகும். நீங்கள் பண்ணுற சொல்ல கூறுகட்டத்தனத்தினால இங்கே காசு புழக்கம் கம்மியாகுது. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் சொல்ல ஒரு 4-5 பேர் கடையை மூடிட்டான். டெக்ஸ்டைல் கடை வச்சுருந்தாங்க, மூடிட்டாங்க. ஏன் நினைக்கிறீங்க? காசு புழக்கம் இல்லை சார். உள்ளாட்சி தேர்தலும் நடக்காமல் இருக்குது, தொடர்ந்து காசு புழக்கம் இல்லாமல் இருக்குது. ஒரு நிலையான அரசு அமையலை. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு நிலையான அரசு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க இல்லாதனால நிலையான அரசு இல்லை. இப்போ நிலையான அரசு இல்லாதனால ஒட்டுமொத்த குழப்பத்தில் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு குழப்பத்தை உருவாக்குறீங்க. கொஞ்சமாக அது நல்ல குடிமகனாக நடந்துக்க பழகுங்க. இந்த ஐடி ஊழியர்கள் சொல்லுவேன், இந்த எதையோ நம்ம போராட்டம் போல ஏதாவது தூண்டி விடுவோம், வந்துருச்சு தகவல், நம்மளை அனுப்பிவிட்ருவோம். ஏன்னா நீங்கள் நல்லவன் காட்டிக்கிறதுக்கா? நீங்கள் நல்லவன் காட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி புரட்சியான வசனங்களை ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா? தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. பொறுமையாக இருந்து அந்த தகவல்கள் சரியான கேளுங்க. யாராவது 10 நிமிஷம் போடுவான் புரட்சிகரமாக, அதெல்லாம் நம்புறீங்க? அந்த ஒருத்தர் ஹைட்ரோ கார்பன் குப்பையிலேருந்து எடுக்கலாம். ஆமாம், யோசிச்சு பாரு, அரசு குப்பையிலேருந்து எடுக்க முடியுமா? எதுக்கு மக்களை சிரமப்படுத்தணும்? அதில் இருக்க சிரமம் தெரியவேணா? இந்த பாட்டி ஒவ்வொரு போராட்டத்துக்கும் பின்னர் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் நான் தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து போராட்டங்களை கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிற காதில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போராட்டம் எப்படியான போராட்டங்களை கட்டமைக்கணும்னு யோசிங்க. தயவுசெய்து வன்முறைகள் கூடவே கூடாது. அது அந்த சமூகத்துக்கே நல்லது கிடையாது. போராட்டங்கள் தப்பு கிடையாது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் மூலமாக உணர்வை தூண்டி என்ன சொல்ல ஒரு வியாதி போல பரவுகிற போராட்டங்கள் இருக்கிற அதனால் நல்லது நடக்காது. புரட்சி என்பது ஒருவித போதை. தெளிவாக மனசை வச்சுக்கோங்க. நன்றி.